பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம உள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீடு பக்காவா இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா வீடு சரியாக இருந்தால் நம்மளோட சிந்தனை சரியாக இருக்கும். நல்ல எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள், மற்றவர்களுக்கு துன்புறுத்தாத வார்த்தையால் ஃபஸ்ட்டு வார்த்தையால் கூட யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்மளால ஒருத்தர் எந்த மனநிலையில் அதாவது வலிகளாலேயோ வேதனைகளால யாரும் கஷ்டப்படக்கூடாது. இந்த புரிதல் வந்துடும் வீடு வாஸ்துபடியில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் வாஸ்து தவறாக இருக்குதோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தவறான குணங்கள் இருக்கும், மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. நிறைய எனக்கு நிறையா ஆழ்மனதின் அற்புத சக்தி, மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ்லாம் கூட நானே கிளாஸ் எடுக்கிறேன். ஆல்ஃபா மைண்ட் பவர் கிளாஸ் எடுக்கிறேன். அதில் நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ஆனால் சில பேர் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரிசல்ட் கிடைக்காததுக்கு காரணம் அந்த வீடு வடகிழக்கு வடமேற்கு தவறாக இருந்துச்சுன்னா, வடமேற்கு அப்படிங்கிறது நம்மளோட சித்தம் நம்மளோட சித்தம், நம்மளோட எண்ணங்கள், அது சரியாக செயல்படணும் அப்படின்னா வீட்டோட வடமேற்கு சரியாக இருக்கணும். அப்போ அந்த வடகிழக்கு வடமேற்கு சரியில்லை அப்படின்னா சித்தமும் தெளிவாக இருக்காது, நம்ம எண்ணிய எண்ணங்களும் ஈடேறாது. அப்போ வாஸ்து கரெக்ஷனை பண்ணுங்க, சரியாயிருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி பண்ணியும் நிறைய இடங்கள்ல கொடுத்துருக்கேன். அப்போ அந்த நம்மளோட வேண்டுதல், கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறதும் ஒன்று தான், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் ஒன்று தான். அந்த இடத்துல நமக்கு ஒரு தோல்விகள் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா வீட்டை பக்காவாக மாற்றிக்கணும்.